ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். ராகு கேது பெயர்ச்சி 2025 ஏப்ரல் 26 சித்திரை மாதம் 13ஆம் நாள் சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்தில் இந்த ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சியாகுது. ராகு கேத்து பெயர்ச்சி அப்படின்றது என்ன அப்படின்னா, ராகு கேத்து இந்த ரெண்டு கிரகங்களும், அதாவது ஒரே கிரகங்கள், ஒன்று தலையாகவும் ஒன்று வாலாகவும் கருதப்படுகிறது. இந்த ரெண்டு கிரகங்களும் பார்த்தாலேயானால் 180 பாகையில் ஒன்றுக்கு ஒன்று இருக்கும். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் எல்லா கிரகங்களும் 7 கிரகங்களும் வலப்புறமாக போகும், கிளாக் வைஸில் போகும். ஆனால் ராகு கேத்து மட்டும் இடப்புறமாக போகும், அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் போகும். இதன் மூலியமாக இவ்வளவு நாள் மீன ராசியில் இருந்த ராகு இப்பொழுது கும்பராசிக்கும், கேது கன்னியா ராசியில் இருந்தவர் இப்போ சிம்ம ராசிக்கும் வரார். அதாவது பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருந்தவர் பூரட்டாதி 3ஆம் பாதத்துக்கு வரார். உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்த கேது உத்திர நட்சத்திரம் 1 பாதத்துக்கு வரார். ஸோ இதுதான் ராகு கேத்துவினுடைய மாற்றம். இது 26/4/2025 வருது. இதற்கு அடுத்த ராகு கேது பெயர்ச்சி பார்த்தேனால் 13/11/2026. பொதுவாகவே 1.5 வருஷம் இந்த ராகு கேத்துக்கள் ஒரு ராசியிலையும் இருக்கும். ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு 18 மாத காலமாகும். ஒரு நட்சத்திர பாதம், அதாவது 9 நட்சத்திர பாதம் கொண்டது ஒரு ராசி. அந்த ஒரு நட்சத்திர பாதம் 2 மாதங்கள் இது எடுத்துக்கும். இந்த ராகு கேது ரெண்டுமே பார்த்தேனால் துர்கிரகங்கள், அதாவது அசுப கிரகங்களாக சொல்லக்கூடியது. அதாவது பாம்பே வலியுது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாவற்றையும் பிடித்து பீடித்து ஆட்கொள்ளக்கூடிய பாம்புகள். ராகுவை விட கேது மிகவும் கொடுமையானது. இது ராகு கேத்துவினுடைய தன்மை. ராகுவை பொறுத்தவரையிலும் பார்த்தேனால் அதாவது போக காரகன். அவர் ராகு எப்பொழுதுமே எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறவர். ஏதாவது எந்த ஒரு விஷயம் ₹1 கிடைக்கிற இடத்துல ₹100 கிடைக்கக்கூடிய அளவுக்கு பண்ணக்கூடிய போக காரகன். எல்லாவற்றிலும் அபரிமிதமான விஷயங்களை கொண்டு சேர்ப்பார். எல்லாமே ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா ராகுவினுடைய ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல. சரி, கேதுவை பற்றி எடுத்தோமானால் எல்லா விஷயத்தையும் சுருக்குவார், தனிமைப்படுத்துவார், அசிங்கப்படுத்துவார், அதாவது கேவலப்படுத்துவார். எல்லாவற்றையும் தானே புரிந்து கொள்ள அளவுக்கு எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை, மூலக்கூறுகளை சென்று பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் யோசிக்க வைப்பார். தன்னை தானே உணர்தல் அப்படின்றது கேதுவினுடைய ஆதிக்கம் அதிகமாக பொருந்தியவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தாலேயானால் ராகுவை பொறுத்தவர்களும் 1 100ஆக்கக்கூடியவர், ரொம்ப பெருசாக பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர். கேது 100 இருந்ததுன்னா 1 ஆகிடுவார், 1 இருந்தால் -100 ஆகிடுவார். அந்த மாதிரி ரொம்ப சுருக்கக்கூடியவர். அவர் இருக்கும் வீட்டையும் பார்க்கும் வீட்டையும் சுருக்கக்கூடியவர். இந்த பொதுவாகவே ராகு கேது ரெண்டுமே துர்கிரகங்கள். ஆனால் சுபர்களுடைய பார்வையோ சுபர்களோடு சேர்ந்து இருக்குமேயானால் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதை தவிர பார்த்தேனால் சுபர்கள்னு சொல்கிறத விட அவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் ஆட்சி உச்ச மூல திரிகோண வீடுகளாக இருந்து அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். திடீர் ஜாக்பாட்டெல்லாம் அடிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதை தவிர பார்த்தேனால் ராகுவை பொறுத்தவரையிலும், அதாவது வெளிநாட்டிலிருந்து, வெளி மாநிலத்திலிருந்து, வெளி ஊரிலிருந்து, வெளி மதத்திலிருந்து இவர்கள் மூலியமாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு வரும். திடீர் வேலை பிராப்திகள் வரும். வெளிநாடு போகக்கூடிய வேலை பிராப்திகள்லாம் நிறைய வரும். அது தவிர பார்த்தேனால் வெளியூர் வெளி மாநிலம்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ஆனால் கேத்துவை பொறுத்தவரையிலும் பார்த்தேனால் கேத்துவுக்கு பொதுவாகவே பார்க்கும்போது அது மருத்துவ கிரகம்னு சொல்லக்கூடியது. மருந்து, அதை தவிர மயக்க நிலையை உருவாக்கக்கூடியது, மயக்க மருந்து, இந்த மாதிரியான விஷயங்கள், போதை வஸ்துக்கள், போதை தரும் இடத்துலையே ஒரு இடத்த விட்டு வெளியில் போகாமல் இருக்கக்கூடியது. ராகுவும் போதை தருவார். போதைக்கு உண்டான பொருட்களுக்கு உண்டானது இது பண்ணுறது, ட்ரக் டிராஃபிக்கிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கும் ராகு வேணும். கேது அந்த மூலப்பொருளாக இருப்பார். அதுதான் ரொம்ப விஷயம். 2 பேருமே ஒரே இடத்துல வருவாங்க, ஆனால் கொஞ்சம் மாறுபடுவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக அதை கணக்கு பண்ணணும். அதை தவிர பார்த்தேனால்
அதாவது இந்த பில்லி சூன்யம் ஏவல் ஒருத்தரை வந்து பயமுறுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேத்துவனுடைய ஜாலங்கள் அதிகமாக இருக்கும். ராகுவை பொறுத்தவரையிலும் அவர் சொல்லி அடுத்தவங்க கேட்டு மயக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கரும்பாம்பு செம்பாம்புன்னு சொல்லுவாங்க. ராகுவை கரும்பாம்புன்னும் கேத்துவை செம்பாம்புன்னு சொல்லுவாங்க. ராகுவுக்கு பார்த்திங்கன்னா 18 வருஷம் இந்த விம்சோத்தரி திசையில் கொடுத்துருக்காங்க. கேத்துவுக்கு 7 வருஷம் கொடுத்துருக்காங்க. 18 வருஷத்தில் ஒருவருக்கு ராகு நல்லபடியாக இருந்து சுவர்களால் பார்க்கப்பட்டு அவருடைய இருந்த இடத்தினுடைய வீட்டினுடைய அதிபதி ஆட்சி உச்ச மூல திரிகோணம் திக்பலம் இந்த மாதிரியான விஷயங்கள் அடைந்திருந்தாரே ஆனால் நல்ல ஒரு யோகத்தை அந்த காலகட்டத்தில் கொடுப்பார். இப்போது பார்த்தேனால் இந்த ராகு கேத்துக்கு பார்த்தீங்களேனால் ராகுவுக்கும் கேத்துவுக்கும் சிறு சிறு அதாவது பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவர்கள் இருக்கும் இடத்தின் மூலியமாக பிரச்சனை இருக்குமேயானால் அவர்களுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கும்பொழுது ராகுவுக்கு எளிமையான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு காயத்ரி. ராகு காயத்ரி அப்படின்றத சொல்கிறோம்னா ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து. நான் திருப்பியும் சொல்கிறேன். ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து அப்படின்றது ராகு காயத்ரியும். கேதுதா காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத்து அப்படின்றதையும், அதாவது திருப்பியும் சொல்கிறேன். ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத்து அப்படின்றது ஒரு நாளைக்கு ராகுவினுடைய காயத்ரி 7 முறையும் கேத்துவினுடைய காயத்ரி 4 முறையுமாவது சொல்வதன் மூலியமாக ராகு கேத்துவுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக சொல்கிறோம். அதை தவிர பார்த்தேனால் ராகு கேத்துவுக்கு வேறு என்னென்ன அப்படின்னா ராகுவுக்கு உண்டான கடவுளாக சொல்லக்கூடியது வந்து இந்த பத்ரகாளி, மிகுந்த கோபத்தில் இருக்கக்கூடிய ஆக்ரோஷத்தில் இருக்கக்கூடிய கடவுள்கள். அதை தவிர பத்ரகாளி, அதுக்கப்புறம் பார்த்தேனால் இந்த இது ஐயனார் அந்த மாதிரியான இதுவில் சொல்லுவோம். அதை தவிர பார்த்தேனால் இந்த பிரத்யங்கரா இவங்கள்லாம் ராகுவுக்கு உண்டான தெய்வங்களாக சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தேனால் நரசிம்மர் ராகுவுக்கு உண்டான தெய்வம். ஏன்னா மிகுந்த கோபத்தோடு ஆக்ரோஷத்தோடு இருக்கக்கூடியவர். இதெல்லாம் வந்து இந்த தெய்வங்கள் எல்லாமே வந்து ராகுவுக்கு உண்டான பரிகார ஸ்தலங்களாக இந்த தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடத்த இது பண்ணலாம். அதை தவிர பார்த்தேனால் இவர்களுக்கு எலுமிச்சம்பழம் மாலை, எலுமிச்சம்பழம் இதில் வந்து நல்லெண்ணெய் விட்டு இது ஏற்றுறது, எண்ணெய் விட்டு திரி போட்டு விளக்கு ஏற்றுறது. அதை தவிர பார்த்தேனால் பூசணிக்காயை 2ஆக கட் பண்ணி அதில் இருக்கிற சதப்பத்தை எடுத்துகிட்டு எண்ணெயை விட்டு ஏற்றுறது. இதெல்லாம் வந்து ராகுவுக்கு உண்டான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியது, ராகுவுக்கு உண்டான எளிய பரிகாரங்களாக சொல்லக்கூடியது. அதை தவிர பார்த்தீங்களேனால் இந்த இது கேத்துவுக்கு உண்டானது என்ன அப்படின்னா விநாயகரை சொல்வார்கள். அது தவிர ஆஞ்சநேயர், அதாவது தலை மாறியவர்கள், அதாவது விநாயகரும் சரி ஆஞ்சநேயரும் சரி இவர்கள் 2 பேரையும் சொல்லுவாங்க. அது தவிர வந்து சித்தர்கள், யோகிகள், ஞான குருமார்கள், குரு பீடங்கள், மடங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியது. இந்த இடத்துக்கெல்லாம் போய் உங்களால் முடிஞ்ச படிப்புக்கு உண்டான ஏதாவது உங்களால் தானங்கள் செய்ய முடிஞ்சதே ஆனால் இந்த இடத்துல ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் இந்த இது ஆட்டிசம் சைல்டு, மனநலம் சற்று பேதலித்து குன்றி இருக்கக்கூடிய குழந்தைகள், வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்ததை செய்யும் பொழுது கேது பகவானின் மூலியமாக வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விடுதலை பெறலாம். ராகு வந்து பாம்பு அப்படின்னு சொல்கிறதுனால கரு நீலம் அவருடைய கலராக சொல்லக்கூடியது. அதே மாதிரி பார்த்தேனால் கருப்பு உளுந்து அது அவருடைய தானியம். கேத்துவுக்கு பார்த்தேனால் மல்டி கலர், அதாவது பல வண்ணங்களை கொண்ட ஷர்ட்டு இல்லைனா பல வண்ணங்களை கொண்ட விஷயங்களை தானம் பண்ணிங்கன்னா கேத்துவுக்கு பிரீத்தியாக சொல்லக்கூடியது. கேத்துவுக்கு வந்து கொள்ளு அது வந்து தானமாக கொடுக்கறதோ, கொள்ளு வந்து தானமாக இது பண்ணுறதோ, அது அந்த தானியம் வந்து கொள்ளு வந்து கேத்துவுக்கு உண்டானது. ராகுவுக்கு பார்த்திங்கன்னா இந்த சூதாட்டம், கேளிக்கை மையம், அதை தவிர பாரு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ராகுவினுடைய இடத்தின் கட்டுப்பாட்டை கொண்டவர் அவர். கேத்துவுக்கு வந்து மடம், அதை தவிர வந்து இது தபோவனம் இந்த மாதிரியான விஷயங்கள், அதை தவிர தனித்து இருக்கக்கூடிய இடங்கள், அதை தவிர வந்து இந்த தவம் செய்யும் இடம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேத்துவினுடைய இடமாக சொல்கிறாங்க.
இது தவிர பார்த்தாலேயானால் இந்த ராகுவுக்கும் கேத்துவுக்கும் 3-11 பார்வை இருக்குன்னு சில ஜோதிட கிரந்தங்கள் சொல்கிறது. அதாவது இப்போ பார்த்தாலேயானால் கும்பராசியில் ராகு இருக்கிறதுனால 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷத்தையும் தனுசு அப்படின்ற 11ஆம் இடத்தையும் பார்க்கறது ராகு. கேத்துவை பொறுத்தவரையிலும் மிதுனத்தையும் துலாத்தையும் பார்க்கும். அவர் இருக்கும் வீட்டிலிருந்து 3-11 7ஆம் இடத்தை எல்லா கிரகங்களும் பார்க்கும். ஏன்னா சப்தம பார்வை உண்டு அப்படின்றத சொல்கிறது. சரி, இப்போ ராகுவை பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட கண்டினியூஸாக பேசலாம். ஆனால் இப்போ நம்ம ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். அதை தவிர தனியாகவே ராகுவுக்குன்னு ஒரு 1/2 hour 1 hour வீடியோ தனியாக போடுறேன். நான் ஒரு பார்ட் 1 பார்ட் 2 தனியாக போடுறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த ராகு கேத்து பெயர்ச்சியின் மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன, அவர்களுடைய பார்வை என்ன பரிகாரங்கள் செய்யலாம், என்ன கோயிலுக்கு போகலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த என்னுடைய சேனல் பார்த்துட்ருக்கவங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற மொபைல் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர், உங்களுடைய பிறந்த நேரம் தேதி, உங்களுடைய பிறந்த இடம், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம், இது வரலாம் அனுப்புங்க. சந்தி இருக்கான்னு பார்க்குறேன். ஏன்னா லக்ன சந்தி, பாத சந்தி இதெல்லாம் பார்க்கணும். சந்திரனுடைய சந்தி இருக்கா என்ன ஏதுன்னு பார்க்கணும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா பல வகையான பஞ்சாங்கங்களை உபயோகப்படுத்துகிறான். பஞ்சாங்கங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய இடமும் பல இடங்கள் மாறுபடும். அதாவது ஸ்ரீரங்கத்து பஞ்சாங்கத்தில் டெல்லியில் பிறந்த குழந்தைகளுக்கு பேஸ் பண்ணி பார்ப்பா. அப்போது சூரிய உதயமே மாறும். அதனால் சந்தி வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அவங்க மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க, 2ஆம் பாதம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாள். ஆனால் பார்த்தாலேயானால் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசியில் இருப்பாள். அவள் 50 வயசு ஆகிட்டு இருக்கும், ரிஷப ராசிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள். ஆனால் மிதுன ராசியில் பிறந்திருப்பாள். ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நிறைய இருக்குது. அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நானே போட்டு அதன் வழியாக சந்தி இருக்கான்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன ஏதுன்றதை டிஸ்கஸ் பண்ணுறேன். அதற்குண்டான கட்டணம் என்னன்றது போடுறேன். அந்த கட்டணத்தை செலுத்திட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. சரி, இப்போது ராகு கேத்துவின் பயிற்சி 2025 2026 மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக. கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன். அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். அதாவது இப்போ நம்ம ராகு கேத்துவின் பயிற்சியை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ராகுவின் கேத்துவின் பயிற்சி எப்போ வருது அப்படின்னா 26/4/2025 ஆரம்பிக்கிறது. அதில் ராகுவின் கேத்துவின் பெயர்ச்சி ஆரம்பிக்கிறது. அதாவது மீன ராசியிலிருந்து ராகு கும்பராசிக்கும், கன்னியா ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் கேத்து வர்றார். அதனால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 8ஆம் இடத்துல இருக்கார். என்ன சார், ஏற்கனவே அஷ்டமத்தில் சனின்னு சொல்கிறீங்க, 8ஆம் இடத்துல இவர் ராகுவும் போய் சேர்றாரு, என்ன மாதிரியான கஷ்டத்தை உருவாக்குவார்னு புரியலையே சார். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டு தான் இருப்பார் உங்களுக்கு. இப்போ ராகுவும் சேர்றதுனால இந்த காலகட்டத்தில் ஒரு ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய கட்டாயம். இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் நிறைவேறும். வீட்டை விட்டு வெளியில் சென்று நாட்டை விட்டு வீட்டை விட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதாவது வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஒரு 10-15 நாள்லேயே பார்த்தாலேனால் குரு பயிற்சி வந்துடுறது. அதனால் குரு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல போயிருக்கார். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ராகுவையும் சனியும் பார்க்கறதுனால ராகுவும் சனியும் உங்களுக்கு சுபகிரகங்களாக சுபத்துவம் அடைந்து போகிறாங்க. அதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு ராகு கோதண்ட ராகுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வரும். 8ஆம் இடத்துல கோதண்ட ராகு அப்படின்னா வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். எல்லா விதமான விசேஷங்களும் இருக்கும். வெற்றி பாதையை நோக்கி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சுப செலவுகள் வரும். இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் வரும். அதாவது குழந்தைகளுடைய இந்த வருஷம் இல்லை, இந்த ராகு கேத்துவின் பயிற்சியின் காலகட்டத்தில் குருவும் 12ஆம் இடத்துல இருந்து திடீர் பண வருமானம் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பெரிய செல்வங்களை கொடுப்பார். மறைந்த இடத்துலேருந்து திடீர் பண வரவு வரும். நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு திடீர்னு பண வரவு வரக்கூடிய காலகட்டமாக அமையும். எங்கேருந்து வருதுன்னே தெரியாது, ஆனால் உங்களுடைய நேரத்திற்கு அது சேரும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறார். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 6ஆம் இடத்தையும் பார்க்குறார்.
இதன் மூலியமாக பார்க்கும்பொழுது என்ன ஆகும்னா, வேலையின் நிமித்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு, வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு, வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். இந்த காலகட்டத்தில் அஷ்டமத்து சனி வேறு நடக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ராகு பகவான் அங்கே வரும்பொழுது பெரிய தொல்லைகளை கொடுக்க மாட்டார். ஆனால் அபரிமிதமான பொருள் உதவியை செய்வார். பண வரவு மிகவும் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் உடல் நலத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்கிறது, தேவையில்லாத நண்பர்களுடன் பழக்க வழக்கங்கள் வச்சுக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ராசிக்கு 10ஆம் இடத்தை ராகு பார்க்கறதுனால வெளி மாநிலத்தவர் வெளி மதத்தினர் மூலியமாக அதீதமான உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர வேலையில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலைன்னா ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறார். அதே மாதிரி கேது பார்த்தலைன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். 2ஆம் இடத்துல கேத்து இருக்கும்போது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் பண வரவு அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா வரக்கூடிய பணம் டக்குன்னு செலவாகிட்டே இருக்கும். அதிகமான செலவுகள் கொஞ்சம் வரும். அதை தவிர பார்த்தலையானால் படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறார்கள் அதாவது ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 6வது 7வது படிக்கிறவர்களெலாம் மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் எது பேசினீங்களாலும் அது தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்போகுது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் கேது பார்க்குறாரு. அதனால் ஒரு விதமான பயம் இருக்கும். மனசுக்குள்ளே தூக்கமின்மைக்கு காரணம் உங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு மென்டல் ப்ரெஷர் இருக்கும். அதாவது மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். தூக்கம் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் குரு மாறின உடனே ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். சயனஸ்தானம் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 4ஆம் இடத்தையும் கேது பார்க்குறார். 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கேது தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தோம்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறு பின்னடைவு இருக்கும். அதாவது 10th 12th வரலும் படிக்கிறவர்களெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதாவது 100% வாங்கணும்னா 150லேருந்து 200% வரணும் உங்களுடைய உடல் உழைப்பை போடணும். மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தானாக கனவு கண்டு கொண்டு தான் வெற்றி பெற்றதாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே வரும். கொஞ்சம் ஜாகிரதையாக பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா கேதுவினுடைய பார்வை 4ஆம் இடத்துல விழுறதுனால சற்று பின்னடைவு ஏற்படும். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் சற்று அந்யோன்யம் பிரச்சனைகள் வரும். ஏன்னா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால ரொம்ப ஜாகிரதையாக பேச ரொம்ப நல்லது. ஏன்னா சனியின் பார்வையும் உங்களுக்கு 7ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தில் விழுறதுனால சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருப்பாம்புரம் போயிட்டு வர்றதன் மூலியமாக ராகு கேத்து ஸ்தலம்னு சொல்லக்கூடியது. ஒரு திருப்பாம்புரம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. அது ராகு கேத்துவின் ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இந்த இடத்துக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக இந்த 1.5 வருஷத்தில், ஏன்னா 13/11/2026 வரலும் இந்த ராகு கேத்து இந்த நிலைமையில் இருக்காங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேத்துவும் 8ஆம் இடத்தில் ராகுவும் இருக்கா. அதனால் இந்த காலகட்டத்தில் ஒரு தரமோ 2 தரமோ போயிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த கடகராசிக்காரர்கள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய வேலை அமையும், வேலையில் மாறுதல் அமையும். அது தவிர உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. தேவையற்ற பழக்க வழக்கங்களை குறைப்பது நல்லது. தேவையற்ற நண்பர்களுடன் இருப்பது நல்லது. நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போகிறது ரொம்பவும் நல்லது. பேச்சில் கட்டுப்பாடோடு இருக்கிறது ரொம்பவும் நல்லது. புதிய தொழில் அமையக்கூடும். தொழிலுக்கு மூலதனம் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வேலையில் உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கும். இருக்கக்கூடிய வேலையில் அதாவது ப்ரமோஷன் கிடைச்சி வெளியூர் வெளிமாநிலம் டிரான்ஸ்ஃபர் ஆகி அதில் பண வரவுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் சற்று சலசலப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் குரு பகவான் மாறியதன் பின்னையாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது திருப்பாம்பரம் கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய திருப்பாம்பரம் சென்று வருவதன் மூலியமாக ராகு கேதுவின் தோஷம் நிச்சயமாக நீங்கும். இந்த கடகராசிக்காரர்களுக்கு 80 விழுக்காடு பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த ராகு கேது பயிற்சியின் மூலியமாக வரும். ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். ராகு கேத்து பயிற்சி
2025 ஏப்ரல் 26ஆம் தேதி சித்திரை மாதம் 13ஆம் நாள் சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்தில் இந்த ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சியாகுது. ராகு கேத்து பெயர்ச்சி அப்படின்றது என்ன அப்படின்னா, ராகு கேத்து இந்த ரெண்டு கிரகங்களும், அதாவது ஒரே கிரகங்கள், ஒன்று தலையாகவும் ஒன்று வாலாகவும் கருதப்படுகிறது. இந்த 2 கிரகங்களும் பார்த்தாலேயானால் 180 பாகையில் ஒன்றுக்கு ஒன்று இருக்கும். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் எல்லா கிரகங்களும் 7 கிரகங்களும் அதாவது வலப்புறமாக போகும், கிளாக் வைஸில் போகும். ஆனால் ராகு கேத்து மட்டும் இடப்புறமாக போகும், அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் போகும். இதன் மூலியமாக இவ்வளவு நாள் மீன ராசியில் இருந்த ராகு இப்பொழுது கும்பராசிக்கும், கேத்து கன்னியா ராசியில் இருந்தவர் இப்போ சிம்ம ராசிக்கும் வரார். அதாவது பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருந்தவர் பூரட்டாதி 3ஆம் பாதத்துக்கு வரார். உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்த கேத்து உத்திர நட்சத்திரம் 1 பாதத்துக்கு வரார். ஸோ இதுதான் ராகு கேத்துவினுடைய மாற்றம். இது 26/4/2025 வருது. இதற்கு அடுத்த ராகு கேது பெயர்ச்சி பார்த்தேனால் 13/11/2026. பொதுவாகவே 1.5 வருஷம் இந்த ராகு கேத்துக்கள் ஒரு ராசியிலையும் இருக்கும். ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு 18 மாத காலமாகும். ஒரு நட்சத்திர பாதம், அதாவது 9 நட்சத்திர பாதம் கொண்டது ஒரு ராசி. அந்த ஒரு நட்சத்திர பாதம் 2 மாதங்கள் இது எடுத்துக்கும். இந்த ராகு கேது ரெண்டுமே பார்த்தேனால் துர்கிரகங்கள், அதாவது அசுப கிரகங்களாக சொல்லக்கூடியது. அதாவது பாம்பே வலியுது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாவற்றையும் பிடித்து பீடித்து ஆட்கொள்ளக்கூடிய பாம்புகள். ராகுவை விட கேது மிகவும் கொடுமையானது. இது ராகு கேத்துவினுடைய தன்மை. ராகுவை பொறுத்தவரையிலும் பார்த்தேனால் அதாவது போக காரகன். அவர் ராகு எப்பொழுதுமே எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறவர். ஏதாவது எந்த ஒரு விஷயம் ₹1 கிடைக்கிற இடத்துல ₹100 கிடைக்கக்கூடிய அளவுக்கு பண்ணக்கூடிய போக காரகன். எல்லாவற்றிலும் அபரிமிதமான விஷயங்களை கொண்டு சேர்ப்பார். எல்லாமே ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா ராகுவினுடைய ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல. சரி, கேதுவை பற்றி எடுத்தோமானால் எல்லா விஷயத்தையும் சுருக்குவார், தனிமைப்படுத்துவார், அசிங்கப்படுத்துவார், அதாவது கேவலப்படுத்துவார். எல்லாவற்றையும் தானே புரிந்து கொள்ள அளவுக்கு எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை மூலக்கூறுகளை சென்று பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் யோசிக்க வைப்பார். தன்னை தானே உணர்தல் அப்படின்றது கேதுவினுடைய ஆதிக்கம் அதிகமாக பொருந்தியவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தாலேயானால் ராகுவை பொறுத்தவர்களும் 1 100ஆகக்கூடியவர், ரொம்ப பெருசாக பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர். கேத்து 100 இருந்ததுன்னா 1 ஆகிடுவார், 1 இருந்தால் -100 ஆகிடுவார். அந்த மாதிரி ரொம்ப சுருக்கக்கூடியவர். அவர் இருக்கும் வீட்டையும் பார்க்கும் வீட்டையும் சுருக்கக்கூடியவர். இந்த பொதுவாகவே ராகு கேது ரெண்டுமே துர்கிரகங்கள். ஆனால் சுபர்களுடைய பார்வையோ சுபர்களோடு சேர்ந்து இருக்குமேயானால் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதை தவிர பார்த்தேனால் சுபர்கள்னு சொல்கிறத விட அவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் ஆட்சி உச்ச மூல திரிகோண வீடுகளாக இருந்து அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். திடீர் ஜாக்பாட்டெல்லாம் அடிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதை தவிர பார்த்தேனால் ராகுவை பொறுத்தவரையிலும், அதாவது வெளிநாட்டிலிருந்து, வெளி மாநிலத்திலிருந்து, வெளி ஊரிலிருந்து, வெளி மதத்திலிருந்து இவர்கள் மூலியமாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு வரும். திடீர் வேலை பிராப்திகள் வரும். வெளிநாட்டிலிருந்து வெளிநாடு போகக்கூடிய வேலை பிராப்திகள்லாம் நிறைய வரும். அது தவிர பார்த்தேனால் வெளியூர் வெளிமாநிலம்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ஆனால் கேத்துவை பொறுத்தவரையிலும் பார்த்தேனால் கேத்துவுக்கு பொதுவாகவே பார்க்கும்போது அது மருத்துவ கிரகம்னு சொல்லக்கூடியது. மருந்து, அதை தவிர மயக்க நிலையை உருவாக்கக்கூடியது, மயக்க மருந்து, இந்த மாதிரியான விஷயங்கள், போதை வஸ்துக்கள், போதை தரும் இடத்துலையே ஒரு இடத்த விட்டு வெளியில் போகாமல் இருக்கக்கூடியது. ராகுவும் போதை தருவார். போதைக்கு உண்டான பொருட்களுக்கு உண்டானது இது பண்ணுறது, ட்ரக் டிராஃபிக்கிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கும் ராகு வேணும். கேத்து அந்த மூலப்பொருளாக இருப்பார். அதுதான் ரொம்ப விஷயம். 2 பேருமே ஒரே இடத்துல வருவாங்க, ஆனால் கொஞ்சம் மாறுபடுவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக அதை கணக்கு பண்ணணும். அதை தவிர பார்த்தேனால் அதாவது இந்த பில்லி சூன்யம் ஏவல் ஒருத்தரை பயமுறுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேத்துவனுடைய ஜாலங்கள் அதிகமாக இருக்கும். ராகுவை பொறுத்தவரையிலும் அவர் சொல்லி அடுத்தவங்க கேட்டு மயக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கரும்பாம்பு செம்பாம்புன்னு சொல்லுவாங்க. ராகுவை கரும்பாம்புன்னும் கேத்துவை செம்பாம்புன்னு சொல்லுவாங்க.
ராகுவுக்கு பார்த்திங்கன்னா 18 வருஷம் இந்த விம்சோத்தரி திசையில் கொடுத்துருக்காங்க. கேத்துவுக்கு 7 வருஷம் கொடுத்துருக்காங்க. 18 வருஷத்தில் ஒருவருக்கு ராகு நல்லபடியாக இருந்து சுவர்களால் பார்க்கப்பட்டு அவர்களுடைய இருந்த இடத்தினுடைய வீட்டினுடைய அதிபதி ஆட்சி உச்ச மூல திரிகோணம் திக்பலம் இந்த மாதிரியான விஷயங்கள் அடைந்திருந்தாரே ஆனால் நல்ல ஒரு யோகத்தை அந்த காலகட்டத்தில் கொடுப்பார். இப்போது பார்த்தேனால் இந்த ராகு கேத்துக்கு பார்த்தீங்களேனால் ராகுக்கும் கேத்துவுக்கும் சிறு சிறு அதாவது பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவர்கள் இருக்கும் இடத்தின் மூலியமாக பிரச்சனை இருக்குமேயானால் அவர்களுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கும்பொழுது ராகுவுக்கு எளிமையான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு காயத்ரி. ராகு காயத்ரி அப்படின்றத சொல்கிறோம்னா ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து. நான் திருப்பியும் சொல்கிறேன். ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து அப்படின்றது ராகு காயத்ரியும். கேதுதா காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத்து அப்படின்றதையும், அதாவது திருப்பியும் சொல்கிறேன். ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத்து அப்படின்றது ஒரு நாளைக்கு ராகுவினுடைய காயத்ரி 7 முறையும் கேத்துவினுடைய காயத்ரி 4 முறையுமாவது சொல்வதன் மூலியமாக ராகு கேத்துவுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக சொல்கிறோம். அதை தவிர பார்த்தேன்னா ராகு கேத்துவுக்கு வேறு என்னென்ன அப்படின்னா ராகுவுக்கு உண்டான கடவுளாக சொல்லக்கூடியது இந்த பத்ரகாளி, மிகுந்த கோபத்தில் இருக்கக்கூடிய ஆக்ரோஷத்தில் இருக்கக்கூடிய கடவுள்கள். அதை தவிர பத்ரகாளி, அதுக்கப்புறம் பார்த்தேனால் இந்த ஐயனார் அந்த மாதிரியான இதுவில் சொல்லுவோம். அதை தவிர பார்த்தேனால் இந்த பிரத்யங்கரா இவங்கள்லாம் ராகுவுக்கு உண்டான தெய்வங்களாக சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தேனால் நரசிம்மர் ராகுவுக்கு உண்டான தெய்வம். ஏன்னா மிகுந்த கோபத்தோடு ஆக்ரோஷத்தோடு இருக்கக்கூடியவர். இதெல்லாம் இந்த தெய்வங்கள் எல்லாமே ராகுவுக்கு உண்டான பரிகார ஸ்தலங்களாக இந்த தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடத்த இது பண்ணலாம். அதை தவிர பார்த்தேனால் இவர்களுக்கு எலுமிச்சம்பழம் மாலை, எலுமிச்சம்பழம் இதில் நல்லெண்ணெய் விட்டு இது ஏற்றுறது, எண்ணெய் விட்டு திரி போட்டு விளக்கு ஏற்றுறது. அதை தவிர பார்த்தேனால் பூசணிக்காயை 2ஆக கட் பண்ணி அதில் இருக்கிற சதப்பத்தை எடுத்துகிட்டு எண்ணெயை விட்டு ஏற்றுறது. இதெல்லாம் ராகுவுக்கு உண்டான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியது, ராகுவுக்கு உண்டான எளிய பரிகாரங்களாக சொல்லக்கூடியது. அதை தவிர பார்த்தீங்களேனால் இந்த கேத்துவுக்கு உண்டானது என்ன அப்படின்னா விநாயகரை சொல்வார்கள். அது தவிர ஆஞ்சநேயர், அதாவது தலை மாறியவர்கள், அதாவது விநாயகரும் சரி ஆஞ்சநேயரும் சரி இவர்கள் 2 பேரையும் சொல்லுவாங்க. அது தவிர சித்தர்கள், யோகிகள், ஞான குருமார்கள், குரு பீடங்கள், மடங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியது. இந்த இடத்துக்கெல்லாம் போய் உங்களால் முடிஞ்ச படிப்புக்கு உண்டான ஏதாவது உங்களால் தானங்கள் செய்ய முடிஞ்சதே ஆனால் இந்த இடத்துல ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். அது தவிர பார்த்தேனால் இந்த ஆட்டிசம் சைல்டு, மனநலம் சற்று பேதலித்து குன்றி இருக்கக்கூடிய குழந்தைகள், வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்ததை செய்யும் பொழுது கேது பகவானின் மூலியமாக வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விடுதலை பெறலாம். ராகு கரும்பாம்பு பாம்பு அப்படின்னு சொல்கிறதுனால கரு நீலம் அவருடைய கலராக சொல்லக்கூடியது. அதே மாதிரி பார்த்தேனால் கருப்பு உளுந்து அது அவருடைய தானியம். கேத்துவுக்கு பார்த்தேனால் மல்டி கலர், அதாவது பல வண்ணங்களை கொண்ட ஷர்ட்டு இல்லைனா பல வண்ணங்களை கொண்ட விஷயங்களை தானம் பண்ணிங்கன்னா கேத்துவுக்கு பிரீத்தியாக சொல்லக்கூடியது. கேத்துவுக்கு கொள்ளு அது தானமாக கொடுக்கறதோ, கொள்ளு தானமாக இது பண்ணுறதோ, அது அந்த தானியம் கொள்ளு கேத்துவுக்கு உண்டானது. ராகுவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூதாட்டம், கேளிக்கை மையம், அதை தவிர பாரு அந்த மாதிரியான விஷயங்கள் ராகுவினுடைய இடத்தின் கட்டுப்பாட்டை கொண்டவர் அவர். கேத்துவுக்கு மடம், அதை தவிர தபோவனம் இந்த மாதிரியான விஷயங்கள், அதை தவிர தனித்து இருக்கக்கூடிய இடங்கள், அதை தவிர இந்த தவம் செய்யும் இடம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேத்துவினுடைய இடமாக சொல்கிறாங்க. இது தவிர பார்த்தேனால் இந்த ராகுவுக்கும் கேத்துவுக்கும் 3-11 பார்வை இருக்குன்னு சில ஜோதிட கிரந்தங்கள் சொல்கிறது. அதாவது இப்போ பார்த்தேனால் கும்பராசியில் ராகு இருக்கிறதுனால
3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷத்தையும் தனுசு அப்படின்ற 11ஆம் இடத்தையும் பார்க்கறது ராகு. கேதுவை பொறுத்தவரையிலும் மிதுனத்தையும் துலாத்தையும் பார்க்கும். அவர் இருக்கும் வீட்டிலிருந்து 3, 11, 7ஆம் இடத்தை எல்லா கிரகங்களும் பார்க்கும். ஏன்னா சப்தம பார்வை உண்டு அப்படின்றத சொல்கிறது. சரி, இப்போ ராகுவை பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட கண்டினியூஸாக பேசலாம். ஆனால் இப்போ நம்ம ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். அதை தவிர தனியாகவே ராகுவுக்குன்னு ஒரு 1/2 hour 1 hour வீடியோ தனியாக போடுறேன். நான் ஒரு பார்ட் 1 பார்ட் 2 தனியாக போடுறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன, அவர்களுடைய பார்வை என்ன பரிகாரங்கள் செய்யலாம், என்ன கோயிலுக்கு போகலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த என்னுடைய சேனல் பார்த்துட்ருக்கவங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற மொபைல் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர், உங்களுடைய பிறந்த நேரம் தேதி, உங்களுடைய பிறந்த இடம், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம், இது வரலாம் அனுப்புங்க. சந்தி இருக்கான்னு பார்க்குறேன். ஏன்னா லக்ன சந்தி, பாத சந்தி இதெல்லாம் பார்க்கணும். சந்திரனுடைய சந்தி இருக்கா என்ன ஏதுன்னு பார்க்கணும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா பல வகையான பஞ்சாங்கங்களை உபயோகப்படுத்துகிறான். பஞ்சாங்கங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய இடமும் பல இடங்கள் மாறுபடும். அதாவது ஸ்ரீரங்கத்து பஞ்சாங்கத்தில் டெல்லியில் பிறந்த குழந்தைகளுக்கு பேஸ் பண்ணி பார்ப்பா. அப்போது சூரிய உதயமே மாறும். அதனால் சந்தி வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அவங்க மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க, 2ஆம் பாதம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாள். ஆனால் பார்த்தாலேயானால் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசியில் இருப்பாள். அவள் 50 வயசு ஆகிட்டு இருக்கும், ரிஷப ராசிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள். ஆனால் மிதுன ராசியில் பிறந்திருப்பாள். ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நிறைய இருக்குது. அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நானே போட்டு அதன் வழியாக சந்தி இருக்கான்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன ஏதுன்றதை டிஸ்கஸ் பண்ணுறேன். அதற்குண்டான கட்டணம் என்னன்றது போடுறேன். அந்த கட்டணத்தை செலுத்திட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. சரி, இப்போது ராகு கேதுவின் பயிற்சி 2025, 2026 மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக. ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். இப்போது நம்ம பார்த்தலையானால் ராகு கேத்துவினுடைய மாற்றங்கள் பெயர்ச்சிகளை பற்றி பார்க்க வந்திருக்கும். சுக்கிரனை பொறுத்தவரையிலும் இந்த சனி, சுக்கிரன், ராகு கேது மற்றும் புதன் இவர்கள் எல்லாமே பொருள் அணியில் வராங்க. சுக்கிரனை பொறுத்தவரையிலும் சுக்கிரன் தான் இந்த பொருள் அணியினுடைய தலைவராக சொல்லக்கூடியவர். அதனால் பார்த்தாலேயானால் ராகுவிற்கு உகந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சனி, சுக்கிரன் இவாள்லாம் உகந்த கிரகங்கள். அதனால் ராகுவும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்தால் பெரிய கலைத்துறையிலெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக வரும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தாலேயானால் கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு அபரிமிதமான ராஜயோகத்தை கொடுக்க போகிறது. ஏன்னா 10ஆம் இடத்துல போய் ராகு உட்காந்துருக்கார், தொழில் ஸ்தானத்திலேயே போய் உட்காந்துருக்கார். இதன் மூலியமாக இவ்வளோ நாள் வேலை இல்லாமல் இருந்த சின்ன திரை, பெரிய திரை கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதே மாதிரி பருத்தி ஆடை அந்த வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த நூல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க, துணி இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க, இந்த துணியெல்லாம் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். வைர வியாபாரம் அவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வான ஊர்தி இதில் கம்யூனிகேஷன் பாகம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறவங்க, மெடிசனில் டாக்டருங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சர்ஜரி, அதாவது இந்த முகம் அறுவை சிகிச்சை அதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரனுடைய இடத்துல சுக்கிரனை பொறுத்தவரையிலும் ராகு அதீதமாக ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். இருந்தாலும் ராகு சுக்கிரனுடைய காம்பினேஷன் இந்த பெண்களை எதிர்பாலினத்தவரை நாடி செல்லக்கூடியதை காட்டும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லா விதமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது ராகு சுக்கிரனுடைய காம்பினேஷன். அது தவிர பார்த்தாலேயானால் இந்த வாட்டி ராகு பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வர்றார். 10ஆம் இடத்துல பார்த்தேன்னா ஆட்சி பெற்ற சனி வேறு இருக்கார். உங்களுடைய தொழில் ஸ்தலம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க, அதை தவிர இந்த இண்டஸ்ட்ரியில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த மதுபானங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் பணயோகம், ராஜயோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம்.
இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. அது தவிர பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தை ராகு பார்க்குறார். ராகு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். இதன் மூலியமாக வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து திடீர் பண வரவு வரும். அந்நிய முதலீடு எதிர்பார்க்காத அளவிற்கு வந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க, திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வெளிநாடு ட்ராவல் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் உண்டு. ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வருவீங்க. இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே ஒரு 4-5 தரம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 10ஆம் இடத்துல பொதுவாகவே ராகு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தினுடைய அதிபதி ஆட்சி உச்சமோ மூலத்திரிகோணமோ திக்பலமோ பெற்றிருந்தால் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இங்கே சனி வந்து மூலத்திரிகோணம் வீட்டில் ஆட்சி பெற்று போயிருக்கார். அதனால் பார்த்தேனால் அபரிமிதமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தோன்னா ஒரு 10 நாளில் வந்து குருவும் மாறிடுறார். குருவும் வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்துடுறார். 2ஆம் இடத்துல வந்து குருவே வந்து ராகுவை பார்க்கறதுனால கோதண்ட ராகுவா குரு, அதாவது ராகு மாறிடுறார். இதனால் வந்து எல்லாவற்றமான சுப நிகழ்ச்சிகள், சுப விசேஷ காரியங்கள், தொழிலில் வந்து அபரிமிதமான பண வரவிற்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, பண வரவிற்கு பஞ்சம் இல்லை, ஏற்கனவே சொல்லிட்டோம். அது தவிர பார்த்தேனால் இந்த படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கார். அதனால் மறதி கொஞ்சம் அதிகமாகும். இதனால் அதாவது 100க்கு 100 எடுக்கணும்னா 200% வந்து உடல் உழைப்பை போடணும், 200% மைண்டு ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக படிப்பில் ரொம்ப கவனம் சிதறாமல் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறோம். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுடைய தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவை ஏற்படுத்துவார். அதனால் வந்து தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர பார்த்தோன்னா புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். இருந்தாலும் அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக வெரிஃபை பண்ணுவோம். ஏன்னா 4ஆம் இடத்துல கேத்து உட்காந்துருக்கிறதுனால வீடு விற்கிறதோ வாங்கிறதோ பிரச்சனையை அதன் மூலியமாக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வீடு விற்க வேண்டிய காலகட்டமாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு இவ்வளவு நாளாக 5ஆம் இடத்துல இருந்தார் கேது. அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 4ஆம் இடத்துக்கு வர்றதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் இந்த அரசியல் செல்வாக்கில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா அவருடைய தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா ராகு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். 8ஆம் இடத்தை குருவும் சேர்ந்து பார்த்துடுறார். இந்த வருஷம் மொத்தமே அப்படி தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்தடையானால் நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு கொடுப்பார். வெளிநாடு போயிட்டு வெளிநாட்டினுடைய செலாவணி அந்நிய செலாவணி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நிச்சயம் வந்தே தீரும். ஷேர் மார்க்கெட்டு, அதை தவிர வந்து திடீர் பணம் வரக்கூடிய எல்லா இடம், இன்சூரன்ஸு, ஷேர் மார்க்கெட்டு, ரேஸு, லாட்ரி, இது எல்லாமே உங்களுக்கு திடீர் என்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர் பண வரவு வரும். சரி, கேது 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனசை கொஞ்சம் கிளேசப்படுத்துவார். கான்சன்ட்ரேஷனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவார். இந்த போகம்லாம் கிடைக்கிறதுனால அதன் மூலியமாக டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்குறார் அவர். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் கேது பார்க்குறார். 2ஆம் இடத்தை கேது பார்க்கறதுனால சற்று குருவியே அவர் பார்க்க போகிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். பேச்சில் ஆன்மீகத்தன்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு. அது தவிர 6ஆம் இடத்தை பார்க்குறார். புதுசாக கடன் வாங்குவீங்க, சுபத்துக்கு கடன் வாங்குவீங்க, சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு கடன் வாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்களே ஆனால் இந்த வருஷத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. தொழிலில் பெரிய அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 10ஆம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால குருவின் பார்வையும் இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் பன்மடங்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் சென்று அங்கிருந்து வெளி மதத்தினவரும் வெளிநாட்டவர் மூலியமாக உங்களுக்கு மூலதனம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையும். ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம். கலைத்துறையில் இந்த கம்யூனிகேஷன், அந்த கிராஃபிக்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ், சிஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு தடவைக்கு 10 தரம் படிக்கிறது நல்லது. மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீடு விற்க வேண்டிய கட்டாயம் வந்தது, ஆனால் வீடு கொஞ்சம் கம்மியான விலை போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும்.
தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருங்க. இதை தவிர வந்து பார்த்தேனால் இந்த ராகு கேத்துவுக்காக சென்னையில் இருக்கக்கூடிய கோலவிழியம்மன் கோவிலுக்கு ஒரு 2 தரமாவது போயிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்வில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். 90 விழுக்காடு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். ராகு கேத்து பெயர்ச்சி 2025 ஏப்ரல் 26ஆம் தேதி சித்திரை மாதம் 13ஆம் நாள் சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்தில் இந்த ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சியாகுது. ராகு கேத்து பெயர்ச்சி அப்படின்றது என்ன அப்படின்னா, ராகு கேத்து இந்த 2 கிரகங்களும், அதாவது ஒரே கிரகங்கள், ஒன்று தலையாகவும் ஒன்று வாலாகவும் கருதப்படுகிறது. இந்த 2 கிரகங்களும் பார்த்தாலேயானால் 180 பாகையில் ஒன்றுக்கு ஒன்று இருக்கும். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் எல்லா கிரகங்களும் 7 கிரகங்களும் அதாவது வலப்புறமாக போகும், கிளாக் வைஸில் போகும். ஆனால் ராகு கேத்து மட்டும் இடப்புறமாக போகும், அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் போகும். இதன் மூலியமாக இவ்வளவு நாள் மீன ராசியில் இருந்த ராகு இப்பொழுது கும்பராசிக்கும், கேத்து கன்னியா ராசியில் இருந்தவர் இப்போ சிம்ம ராசிக்கும் வரார். அதாவது பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருந்தவர் பூரட்டாதி 3ஆம் பாதத்துக்கு வரார். உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்த கேத்து உத்திர நட்சத்திரம் 1 பாதத்துக்கு வரார். ஸோ இதுதான் வந்து ராகு கேத்துவினுடைய மாற்றம். இது வந்து 26/4/2025 வருது. இதற்கு அடுத்த ராகு கேது பயிற்சி பார்த்தேனால் 13/11/2026. பொதுவாகவே 1.5 வருஷம் வந்து இந்த ராகு கேத்துக்கள் ஒரு ராசியிலையும் இருக்கும். ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு 18 மாத காலமாகும். ஒரு நட்சத்திர பாதம், அதாவது 9 நட்சத்திர பாதம் கொண்டது ஒரு ராசி. அந்த ஒரு நட்சத்திர பாதம் வந்து 2 மாதங்கள் இது எடுத்துக்கும் இந்த ராகு கேது. இந்த ராகு கேது ரெண்டுமே பார்த்தேனால் துர்கிரகங்கள், அதாவது அசுப கிரகங்களாக சொல்லக்கூடியது. அதாவது பாம்பே வலியுது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாவற்றையும் பிடித்து பீடித்து ஆட்கொள்ளக்கூடிய பாம்புகள். ராகுவை விட கேது மிகவும் கொடுமையானது. இது வந்து ராகு கேத்துவினுடைய தன்மை. ராகுவை பொறுத்தவரையிலும் பார்த்தேனால் அதாவது போக காரகன். அவர் வந்து ராகு வந்து எப்பொழுதுமே எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறவர். ஏதாவது எந்த ஒரு விஷயம் ₹1 கிடைக்கிற இடத்துல ₹100 கிடைக்கக்கூடிய அளவுக்கு பண்ணக்கூடிய போக காரகன். எல்லாவற்றிலும் அபரிமிதமான விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பார். எல்லாமே வந்து ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா ராகுவினுடைய ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல. சரி, கேதுவை பற்றி எடுத்தோமானால் எல்லா விஷயத்தையும் சுருக்குவார், தனிமைப்படுத்துவார், அசிங்கப்படுத்துவார், அதாவது கேவலப்படுத்துவார். எல்லாவற்றையும் தானே புரிந்து கொள்ள அளவுக்கு எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை மூலக்கூறுகளை சென்று பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து யோசிக்க வைப்பார். தன்னை தானே உணர்தல் அப்படின்றது வந்து கேதுவினுடைய ஆதிக்கம் அதிகமாக பொருந்தியவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தாலேயானால் ராகுவை பொறுத்தவரையிலும் 1 100ஆக்கக்கூடியவர், ரொம்ப பெருசாக பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர். கேத்து 100 இருந்ததுன்னா 1 ஆகிடுவார், 1 இருந்தால் -100 ஆகிடுவார். அந்த மாதிரி ரொம்ப சுருக்கக்கூடியவர். அவர் இருக்கும் வீட்டையும் பார்க்கும் வீட்டையும் சுருக்கக்கூடியவர். இந்த பொதுவாகவே ராகு கேது ரெண்டுமே துர்கிரகங்கள். ஆனால் சுபர்களுடைய பார்வையோ சுபர்களோடு சேர்ந்து இருக்குமேயானால் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதை தவிர பார்த்தேனால் சுபர்கள்னு சொல்கிறத விட அவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் ஆட்சி உச்ச மூல திரிகோண வீடுகளாக இருந்து அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். திடீர் ஜாக்பாட்டெல்லாம் அடிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதை தவிர பார்த்தேனால் ராகுவை பொறுத்தவரையிலும், அதாவது வெளிநாட்டிலிருந்து, வெளி மாநிலத்திலிருந்து, வெளி ஊரிலிருந்து, வெளி மதத்திலிருந்து இவர்கள் மூலியமாக உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு வரும். திடீர் வேலை பிராப்திகள் வரும். வெளிநாட்டிலிருந்து வெளிநாடு போகக்கூடிய வேலை பிராப்திகள்லாம் நிறைய வரும். அது தவிர பார்த்தேனால் வெளியூர் வெளிமாநிலம்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ஆனால் கேத்துவை பொறுத்தவரையிலும் பார்த்தேனால் கேத்துவுக்கு பொதுவாகவே பார்க்கும்போது அது மருத்துவ கிரகம்னு சொல்லக்கூடியது. மருந்து, அதை தவிர மயக்க நிலையை உருவாக்கக்கூடியது, மயக்க மருந்து, இந்த மாதிரியான விஷயங்கள், போதை வஸ்துக்கள், போதை தரும் இடத்துலையே ஒரு இடத்த விட்டு வெளியில் போகாமல் இருக்கக்கூடியது. ராகுவும் போதை தருவார். போதைக்கு உண்டான பொருட்களுக்கு உண்டானது இது பண்ணுறது, ட்ரக் டிராஃபிக்கிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கும் ராகு வேணும்.
கேது அந்த மூலப்பொருளாக இருப்பார். அதுதான் ரொம்ப விஷயம். 2 பேருமே ஒரே இடத்துல வருவாங்க, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக அதை வந்து கணக்கு பண்ணணும். அதை தவிர பார்த்தேனால் அதாவது இந்த பில்லி சூன்யம் ஏவல் ஒருத்தரை வந்து பயமுறுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேத்துவனுடைய ஜாலங்கள் அதிகமாக இருக்கும். ராகுவை பொறுத்தவரையிலும் அவர் சொல்லி அடுத்தவங்க கேட்டு மயக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கரும்பாம்பு செம்பாம்புன்னு சொல்லுவாங்க. ராகுவை கரும்பாம்புன்னும் கேதுவை செம்பாம்புன்னும் சொல்லுவாங்க. ராகுவுக்கு பார்த்திங்கன்னா 18 வருஷம் இந்த விம்சோத்தரி திசையில் கொடுத்துருக்காங்க. கேதுவுக்கு 7 வருஷம் கொடுத்துருக்காங்க. 18 வருஷத்தில் ஒருவருக்கு ராகு நல்லபடியாக இருந்து சுவர்களால் பார்க்கப்பட்டு அவர்களுடைய இருந்த இடத்தினுடைய வீட்டினுடைய அதிபதி ஆட்சி உச்ச மூல திரிகோணம் திக்பலம் இந்த மாதிரியான விஷயங்கள் அடைந்திருந்தாரே ஆனால் நல்ல ஒரு யோகத்தை அந்த காலகட்டத்தில் கொடுப்பார். இப்போது பார்த்தேனால் இந்த ராகு கேத்துக்கு பார்த்தீங்களேனால் ராகுக்கும் கேத்துவுக்கும் சிறு சிறு அதாவது பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவர்கள் இருக்கும் இடத்தின் மூலியமாக பிரச்சனை இருக்குமேயானால் அவர்களுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கும்பொழுது ராகுவுக்கு எளிமையான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு காயத்ரி. ராகு காயத்ரி அப்படின்றத சொல்கிறோம்னா ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத். நான் திருப்பியும் சொல்கிறேன். ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத் அப்படின்றது ராகு காயத்ரியும். கேதுதா காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத் அப்படின்றதையும், அதாவது திருப்பியும் சொல்கிறேன். ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத் அப்படின்றது ஒரு நாளைக்கு ராகுவினுடைய காயத்ரி 7 முறையும் கேதுவினுடைய காயத்ரி 4 முறையுமாவது சொல்வதன் மூலியமாக ராகு கேத்துவுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக சொல்கிறோம். அதை தவிர பார்த்தேன்னா ராகு கேத்துவுக்கு வேறு என்னென்ன அப்படின்னா ராகுவுக்கு உண்டான கடவுளாக சொல்லக்கூடியது வந்து இந்த பத்ரகாளி, மிகுந்த கோபத்தில் இருக்கக்கூடிய ஆக்ரோஷத்தில் இருக்கக்கூடிய கடவுள்கள். அதை தவிர பத்ரகாளி, அதுக்கப்புறம் பார்த்தேனால் இந்த இது ஐயனார் அந்த மாதிரியான இதுவில் சொல்லுவோம். அதை தவிர பார்த்தேனால் இந்த பிரத்யங்கரா இவங்கள்லாம் ராகுவுக்கு உண்டான தெய்வங்களாக சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தேனால் நரசிம்மர் ராகுவுக்கு உண்டான தெய்வம். ஏன்னா மிகுந்த கோபத்தோடு ஆக்ரோஷத்தோடு இருக்கக்கூடியவர். இதெல்லாம் வந்து இந்த தெய்வங்கள் எல்லாமே வந்து ராகுவுக்கு உண்டான பரிகார ஸ்தலங்களாக இந்த தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடத்த இது பண்ணலாம். அதை தவிர பார்த்தேனால் இவர்களுக்கு எலுமிச்சம்பழம் மாலை, எலுமிச்சம்பழம் இதில் வந்து நல்லெண்ணெய் விட்டு இது ஏற்றுறது, எண்ணெய் விட்டு திரி போட்டு விளக்கு ஏற்றுறது. அதை தவிர பார்த்தேனால் பூசணிக்காயை 2ஆக கட் பண்ணி அதில் இருக்கிற சதப்பத்தை எடுத்துகிட்டு எண்ணெயை விட்டு ஏற்றுறது. இதெல்லாம் வந்து ராகுவுக்கு உண்டான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியது, ராகுவுக்கு உண்டான எளிய பரிகாரங்களாக சொல்லக்கூடியது. அதை தவிர பார்த்தீங்களேனால் இந்த இது கேத்துவுக்கு உண்டானது என்ன அப்படின்னா விநாயகரை சொல்வார்கள். அது தவிர ஆஞ்சநேயர், அதாவது தலை மாறியவர்கள், அதாவது விநாயகரும் சரி ஆஞ்சநேயரும் சரி இவர்கள் 2 பேரையும் சொல்லுவாங்க. அது தவிர வந்து சித்தர்கள், யோகிகள், ஞான குருமார்கள், குரு பீடங்கள், மடங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியது. இந்த இடத்துக்கெல்லாம் போய் உங்களால் முடிஞ்ச படிப்புக்கு உண்டான ஏதாவது உங்களால் தானங்கள் செய்ய முடிஞ்சதே ஆனால் இந்த இடத்துல ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். அது தவிர பார்த்தேனால் இந்த இது ஆட்டிசம் சைல்டு, மனநலம் சற்று பேதலித்து குன்றி இருக்கக்கூடிய குழந்தைகள், வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்ததை செய்யும் பொழுது கேது பகவானின் மூலியமாக வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விடுதலை பெறலாம். ராகு வந்து பாம்பு அப்படின்னு சொல்கிறதுனால கரு நீலம் அவருடைய கலராக சொல்லக்கூடியது. அதே மாதிரி பார்த்தேனால் கருப்பு உளுந்து அது அவருடைய தானியம். கேத்துவுக்கு பார்த்தேனால் மல்டி கலர், அதாவது பல வண்ணங்களை கொண்ட ஷர்ட்டு இல்லைனா பல வண்ணங்களை கொண்ட விஷயங்களை தானம் பண்ணிங்கன்னா கேத்துவுக்கு பிரீத்தியாக சொல்லக்கூடியது. கேத்துவுக்கு வந்து கொள்ளு அது வந்து தானமாக கொடுக்கறதோ, கொள்ளு வந்து தானமாக இது பண்ணுறதோ, அது அந்த தானியம் வந்து கொள்ளு வந்து கேத்துவுக்கு உண்டானது. ராகுவுக்கு பார்த்திங்கன்னா இந்த சூதாட்டம், கேளிக்கை மையம், அதை தவிர பாரு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ராகுவினுடைய இடத்தின் கட்டுப்பாட்டை கொண்டவர் அவர்.
கேத்துவுக்கு வந்து மடம், அதை தவிர வந்து இது தபோவனம், இந்த மாதிரியான விஷயங்கள், அதை தவிர தனித்து இருக்கக்கூடிய இடங்கள், அதை தவிர வந்து இந்த தவம் செய்யும் இடம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேத்துவனுடைய இடமாக சொல்கிறாங்க. இது தவிர பார்த்தாலேனால் இந்த ராகுவுக்கும் கேத்துவுக்கும் 3-11 பார்வை இருக்குதுன்னு சில ஜோதிட கிரந்தங்கள் சொல்கிறது. அதாவது இப்போ பார்த்தாலேனால் கும்பராசியில் ராகு இருக்கிறதுனால 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷத்தையும் தனுசு அப்படின்ற 11ஆம் இடத்தையும் பார்க்கறது ராகு. கேத்துவை பொறுத்தவரையிலும் மிதுனத்தையும் துலாத்தையும் பார்க்கும். அவர் இருக்கும் வீட்டிலிருந்து 3-11 7ஆம் இடத்தை எல்லா கிரகங்களும் பார்க்கும். ஏன்னா சப்தம பார்வை உண்டு அப்படின்றத சொல்கிறது. சரி, இப்போ வந்து ராகுவை பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட கண்டினியூஸாக பேசலாம். ஆனால் இப்போ வந்து நம்ம ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம். அதை தவிர தனியாகவே ராகுவுக்குன்னு ஒரு 1/2 hour 1 hour வீடியோ தனியாக போடுறேன். நான் ஒரு பார்ட் 1 பார்ட் 2 தனியாக போடுறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன, அவர்களுடைய பார்வை என்ன பரிகாரங்கள் செய்யலாம், என்ன கோயிலுக்கு போகலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த சேனல், என்னுடைய சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க, உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு, கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற மொபைல் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர், உங்களுடைய பிறந்த நேரம், தேதி, உங்களுடைய பிறந்த இடம், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம், இது வரலாம் அனுப்புங்க. சந்தி இருக்கான்னு பார்க்குறேன். ஏன்னா லக்ன சந்தி, பாத சந்தி இதெல்லாம் பார்க்கணும். சந்திரனுடைய சந்தி இருக்கா, என்ன ஏதுன்னு பார்க்கணும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, பல வகையான பஞ்சாங்கங்களை உபயோகப்படுத்துகிறான். பஞ்சாங்கங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய இடமும் வந்து பல இடங்கள் மாறுபடும். அதாவது ஸ்ரீரங்கத்து பஞ்சாங்கத்தில் டெல்லியில் பிறந்த குழந்தைங்களுக்கு பேஸ் பண்ணி பார்ப்பா. அப்போது சூரிய உதயமே மாறும். அதனால் சந்தி வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அவங்க வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க, 2ஆம் பாதம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாள். ஆனால் பார்த்தாலேயானால் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசியில் இருப்பாள். இந்த அவள் வந்து 50 வயசு ஆகிட்டு இருக்கும், ரிஷப ராசிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள். ஆனால் மிதுன ராசியில் பிறந்திருப்பாள். ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நிறைய இருக்குது. அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நானே போட்டு அதன் வழியாக சந்தி இருக்கான்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன ஏதுன்றதை டிஸ்கஸ் பண்ணுறேன். அதற்குண்டான கட்டணம் என்னன்றது போடுறேன். அந்த கட்டணத்தை செலுத்திட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. சரி, இப்போது ராகு கேதுவின் பயிற்சி 2025, 2026 மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக. மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இந்த ராகு கேதுவின் பெயர்ச்சி பார்த்தால் இவ்வளவு நாளாக ராகு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தார். 12ஆம் இடத்துல இருந்து மிகப்பெரிய தொல்லை கொடுத்துட்டு இருந்தார். தூக்கத்தை அடியோடு கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தார். உங்களுடைய மன அலைகள் வந்து ரொம்ப அதிகமாக போகக்கூடிய காலகட்டமாக இருந்தது. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தாலேயானால் எல்லா விஷயத்திலையும் செலவுகள் அதிகம், தேவையற்ற செலவுகள் அதிகம், விரக்திகள் கொஞ்சம் அதிகம். இப்போது வந்து இந்த ராகு கேத்துவின் பெயர்ச்சி பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களோட வாழ்வில் கொடுக்க போகிறது. ராகு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வரார். கேத்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வரார். 6ஆம் இடத்துல இவ்வளோ நாளாக இருந்த கேத்து 5ஆம் இடத்துல வரார். 6ஆம் இடத்துல உடல்நிலையில் பாதிப்பு, அதாவது ருண ரோக சத்ரு ஸ்தானத்தில் இருந்தவர் வந்து உடல்நிலையில் பாதிப்பை கொடுத்திருந்தார். இந்த அதாவது என்ன நோயின்னே தெரியாத அளவுக்கு கொடுத்திருந்தார். இப்போ வந்து அவர் வந்து 5ஆம் இடத்துக்கு வரார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சிம்மம், அந்த இடத்துக்கு வரார். ராகு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்துக்கு வரார். சரி, இந்த 11ஆம் இடத்துக்கு வர்றதுனால என்ன அப்படின்னா, 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய அபிலாஷைகள், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நீங்கள் எது நினைக்கிறீர்களோ அது வந்து நிச்சயமாக அமரும். அதுவும் ராகுவே போய் உட்கார்ந்துருக்கார் இந்த காலகட்டத்தில். இந்த 1.5 வருஷ காலத்தில் பார்த்தாலேயானால் ராகு சனியோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கார். 11ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கார். 2 துர்கிரகங்கள் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆபோகுலி ஸ்தானத்தில், அந்த மறைந்த இடம் ஆபோகுலி ஸ்தானம், பணவரவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல 2 துர்கிரகங்கள் இருக்கிறது மிகவும் ஏற்றம். பொதுவாகவே இந்த துர்கிரகங்கள்லாம், அந்த சனி, ராகு, இந்த மாதிரியான துர்கிரகங்கள் 11ஆம் இடமெல்லாம் இருந்ததுன்னா, 3, 6, 11 இதெல்லாம் இருந்ததுன்னா மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பணவரவிற்கு எப்பவும் பஞ்சம் இருக்காது.
செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான யோகத்தை கொடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உங்களுடைய வாழ்நாளில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். எல்லா விஷயத்திலையும் பெரிய ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் மூத்த சகோதர சகோதரிகளோட அந்த அளவு ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும், பிணக்கு இருக்காது. பண வரவும் பார்த்தேன்னா மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வரவு வரும். அதுவும் இந்த ராசிக்காரர்கள், மேஷ ராசிக்காரர்கள் அந்த தண்ணீர் அந்த மாதிரியான விஷயங்கள், கருப்பு சம்பந்த மறைந்த இடத்திலிருந்து இருக்கக்கூடிய குரூடு, பெட்ரோலு, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், அது தவிர கம்யூனிகேஷன் தொழில், இதெல்லாம் பண்ணின்னு இருக்காளேயானால் அவளுக்கு பெரிய ஏற்றம். அது தவிர பார்த்தாலேயானால் ராகுவின் மூலியமாக ராகுவின் தொழில்னு சொல்லக்கூடியது இந்த சவுண்டு மைக்ரேஷன், 2G 3G இந்த மாதிரியான விஷயங்கள், சவுண்ட் மைக்ரேஷன், இதெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம். அது தவிர பார்த்தாலேயானால் ராகுவிற்கு உண்டான அதாவது இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க பார்த்தீங்களேனால் நல்ல ஒரு ஏற்றத்தை காண்பார்கள். புதுசாக ஒரு 2-3 ப்ராஜெக்ட் உங்களுக்கு வரும். ஏன்னா கலைத்துறையில் சின்ன திரை பெரிய திரை இவங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா பெரிய மாற்றங்கள் அமையக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா ராகு 11ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால நிச்சயம் வெளிநாடு ட்ராவல் ஒரு தூரம் போயிட்டு வருவீங்க. அதாவது வீட்டை விட்டு, நாட்டை விட்டு, ஊரை விட்டு வெளியில் சென்று வரக்கூடிய பாக்கியம் உண்டு. அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றம். எல்லாம் திடீர்னு பணம் குவிய ஆரம்பிக்கும். என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. அவங்களுக்கு பாட்டுக்கு பணம் குமிஞ்சிட்டே இருக்கும். எல்லா விஷயத்திலையும் அவங்க சொல்கிறது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் ராகு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுடைய தந்தைக்கு ஒரு சின்ன மனசு, அதாவது உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும். இருந்தாலும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா குருவும் இப்போ அதாவது குரு 11/5/2025 மாறி அவரே 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதனால் தந்தையின் உடல்நிலையில் ஏற்றம் கிடைச்சிரும் அதுக்குள்ளே. ஆனால் உங்களுடைய உடல்நிலையில் சற்று உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் கேது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது குழந்தை பிராப்திக்கு பிரச்சனையை கொடுப்பார். இவ்வளோ நாளாக குழந்தைகள் இல்லை அப்படின்னு இருக்கிறவாளுக்கு குழந்தை பிராப்திக்கு கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்தே தீருவார். ஏன்னா கேது 5ஆம் இடத்துல இருக்கார். கேதுவை சனி வேற பார்க்குறார் மூல திரிகோண வீட்டிலேருந்து. அதனால் இந்த காலகட்டத்தில் 5ஆம் இடத்தை சுருக்கக்கூடிய அந்த காரகத்துவத்தை சுருக்கிடுவார். அவர் 5ஆம் இடத்தினுடைய விஷயத்தை சுருக்குவார். அதாவது உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், அதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய குடும்பத்தில் வாரிசுகள் வர்றது இதெல்லாத்தையும் சற்று பின்னடைவு செய்வார். உங்களுடைய குழந்தைகளை விட்டு நீங்கள் பிரிந்து செல்லக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். அதாவது ஒரு நல்ல சந்தோஷமான விஷயத்துக்கு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய கட்டாயங்கள்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது பொண்ணு கல்யாணமாகி போகும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு சற்று தாமதப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய முயற்சியில் சிறு சிறு தடைகள் வந்தாலும் நிச்சயமாக வெற்றி இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தோம்னா இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை கேது பார்க்குறார். 7ஆம் இடத்தை அதாவது துலாத்தை பார்க்குறார். துலாத்தை கேது பார்க்குறதன் மூலியமாக பார்த்தோம்னா எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதை தவிர பார்த்தாலேனா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்ட்னருடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு சொந்த தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். ஏன்னா 10-11 அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதும் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால அபரிமிதமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் இந்த ராகு கேத்துவின் பெயர்ச்சி உங்களுக்கு வாழ்நாளில் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்நாளில் கொடுக்க போகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது திருக்காலச்சேரி அப்படின்ற இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய திருக்காலச்சேரியில் போயிட்டு அங்கே ராகு கேத்துவின் தோஷங்கள் தீர்க்கக்கூடிய விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க. அது தவிர எளிய பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன், அதை பண்ணுங்க. பண்ணுறதன் மூலியமாக ராகு கேத்துவினுடைய
இந்த கோச்சார மாற்றம் உங்களுக்கு பெரிய ஏற்புடையதாக இருக்கும். அதாவது தசாபுக்தி சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு கோச்சாரம் நல்லபடியாக இந்த காலகட்டத்தில் வேணுமே ஆனால் இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் ரொம்பவும் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய, அதாவது உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் பண வரவு எல்லா விஷயத்திலையும் இருக்கும். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடும். மூத்த சகோதர சகோதரிகளோடு சற்று பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். மருத்துவர், அது தவிர பொறியியல் வல்லுநர்கள், இந்த கம்யூனிகேஷன் வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு குழந்தை பிராப்திக்கு சற்று நிதானம் தேவை. இந்த காலகட்டம் அந்த அளவுக்கு சரி வராது. அது தவிர பார்த்தாலேனால் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குழந்தைகள் சற்று பிரிந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மொத்தத்தில் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் மாற்றம் வரக்கூடிய காலகட்டம் 95% ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.